Hi friends, welcome back to Mama's Bema. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினா இன்னைக்கு வந்து ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு கிளம்ப போறோம். அது யாரு என்னங்க அப்படிங்கிறதுல உங்களுக்கு தம்ப்நெயிலே வரும், நீங்க பாத்துருப்பீங்க. நம்ம ஸ்டெஃபியோட பொண்ணு லாரா பர்த்டே தான், 3rd பர்த்டே வந்து பிரேயர் மீட்டுக்காக நம்மள கூப்பிட்டுருக்காங்க. அங்க வந்துட்டு இந்த 3rd பர்த்டே இல்லாம அங்க வந்து கல்யாண வீடு ஜொலிச்சுன்னு இருக்குதாங்க. நைட் சும்மா போட்டு உங்களுக்கு டிரேப்பிங் பண்றதுக்கு போட்ட ட்ரெஸ் துவைக்க போட்டிருக்கீங்களே, என்ன நைட் ட்ரெஸ்ஸா? சரி, ஓகே ஓகே. எல்லாம் அழுக்குடையில போட்டா நான் என்ன பண்ணுவேன்? அழுக்குடையில யார் போட்டா? எனக்கு அழுக்குடையில போட்டுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த கல்யாண வீட்டு ஜொலிச்சுன்னு இருக்குதாங்க. அதையும் போய் ஒரு எட்டு நம்ம விசிட் பண்ணிட்டு எல்லாமே கேட்டுட்டு அதுக்கப்புறம் நலுங்குக்கெல்லாம் நிறைய வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வீட்டு சைடு. அந்த நலுங்குக்கெல்லாம் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. அதெல்லாம் எப்ப என்னங்கிறது தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போறோம். ஓகேவா? அத வந்து கோலாகலமா செலிப்ரேட் பண்றதுக்கு நாங்க கோலாகலமா எங்கயாவது கிளம்பணும் அப்படிங்கறனால கிளம்பின்னு இருக்கிறோம். சரி, கிளம்புறதெல்லாம் இருக்கட்டும். வீடியோக்குள்ள போல இன்னைக்கு பர்த்டே ஃபங்க்ஷன்ல யார் யார் வராங்க, என்னென்ன பண்றோம், எப்படி நடக்குது, நாங்க என்ன காஸ்டியூம் போட்டுட்டு போறோம் அப்படிங்கறதெல்லாம் இந்த vlogக்குள்ள வரும். மறக்காம மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மேட்சிங்கா வளையல் எடுத்துப்போம். நான் உங்களுக்கு இந்த கலெக்ஷன் வந்து பிரியா மகேஷ் ராஜால காட்டுறேன், என்னோட பேங்கிள் கலெக்ஷன்ஸ் எல்லாம். இப்போ வந்து இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆதான் நான் இந்த சாரி தான் கட்ட போறேன். இருப்பா கோல்டு வளையல்ப்பா இருக்கு, அதுவும் போட்டுட்டேன். அதையும் போட்டு இதையும் போட்டுப்பியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம பர்த்டேக்கு வந்து மாப்பிள்ளை எடுத்து கொடுத்தது உங்களுக்கு தெரியும். இந்த சாரி வந்து மோனா வந்து ப்ரீப்ளீட் பண்ணி வச்சிருக்கு. சரியா? இதை தான் கட்ட போறேன். இதுக்கு மேட்சா இந்த 2 வளையல் இருக்குல்ல, கரெக்டா இருக்குல்ல? கரெக்டா இருக்கும். கரெக்டா எடுத்து வயலட் கரெக்டா இருக்குமான்னு தெரியாது, ப்ளூ கரெக்டா இருக்கும். ப்ளூ கரெக்டா இருக்குல்ல, அதனால இதுதான் எடுத்து வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை தான் நம்ம இன்னைக்கு போட்டு போறோம். இதுக்கு என்னென்ன காஸ்டியூம் எல்லாம் செட் பண்றேன் அப்படிங்கறது 1 by 1 காட்டுறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஜிம்கா இதை போட்டுக்கிறேன். ஓகேவா? இது நல்லா கட்டு நல்லா கல் வச்சு ஜிம்கா போட வேண்டியது தானே. அது வேணான்ட்டேன், ஏன்னா எல்லாமே கோல்டா இருக்கனால வேணாம் அப்படின்ட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த நெக்லஸ் இப்போ புதுசா வாங்கணும்ல, இது வந்து 1.25 பவுன் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்க நிறைய பேர் கேட்டுனே இருந்தீங்க. இந்த நெக்லஸ் நம்ம போட போறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த லாங் செயின். ஓகேவா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்துட்டு வளையல் இது ஒரு பேட்ச் இப்படி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒண்ணுமே தெரியல, ஒன்னும் கோல்டு மட்டும் போடணும். இது நடுவுல எது குறத்தி குட்டி மாதிரி கண்ணாடி வளையல் சாரிக்கு மேட்ச் ஆப்பா. அது எப்படின்னு நான் பாப்பேன். அந்த பெரிய வளையல் இங்க இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், பெரிய வளையல் எடுத்து வச்சிருக்கேன். பட் அது போடலாமா வேணாமான்னு டிசைட். பெரிய வளையல போடு, ஒரு பக்கம் கண்ணாடி வளையல, ஒரு பக்கம் பெரிய வளையல போடு. அதான் பார்த்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகேவா? அதுக்கு மீட் பண்ணுவோம். ஓகே கைஸ், நான் ஃபுல்லா ரெடி ஆயிட்டேன். எப்படி இருக்கு? ஆனா சாரியில நீ வந்து சாரியில அழகா இருக்கிறப்பா நீனா, ஆனா எப்பயும் போலவே தான் பாருக்குற. ஏதோ டிஃபரன்ஸ் காட்டணும்ல, அதுக்கு தெரிய மாட்டேங்குது. ட்ரெடிஷனல் லுக்னா இப்படிதான். சரியா? அவ்வளவுதான். இப்ப பாரு, ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் மாத்தி இருக்கேன், கொஞ்சம் ஏத்தி வாரி இருக்கேன். நீ வந்து பாப் கட் விட்டுருக்கணும் சாரி போட்டு. ஆனா அது இந்த மாதிரி புடவைக்கு போட மாட்டாங்கல்ல, ட்ரெடிஷனலா இருக்குல்ல, அதனால. ஓகே கைஸ், என்னோட ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இதுல நல்லா இருக்குது. நானே சொல்றேன், அவங்க என்ன சொல்றது? நான் சொல்றேன் ப்ரீப்ளீட்டிங் நல்லா தான் பண்ணிருக்கு. பட் ஆனா இந்த இடம் மட்டும் தான் எனக்கு வந்து செட் ஆகாத மாதிரி ஃபீல் ஆகுது. பட் அது வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபால்ட். அதான் நான் சொல்லிட்டேன். கொஞ்சம் சாதா அங்கங்க ஏற்கறதுனால நமக்கு மேனுஃபேக்சரிங் டிஃபால்ட்டா இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு நெக்லஸ், அப்புறம் வந்து நம்மளோட ஜிமிக்கி, அதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைல் வந்து நான் புதுசா இந்த தடவை போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. போகும்போது தான் பூ வாங்கி வைக்கணும். அதுக்கப்புறம் என்னது, நல்லாதான் இருக்கு. கலர் நல்லா சூஸ் பண்ணிருக்காரு மாப்பிள்ள. டார்க் கலரா இருந்தா எப்படி நல்லா, கருப்பா இருக்கிறவங்க போடுற மாதிரி பர்ஃபெக்ட்டா சூஸ் பண்ணிட்டாரு. இதுக்கு எனக்கு சம்மந்தம். நீ கருப்பா தானே இருக்கிற, அதுக்கு சொல்றேன் நானு. நான் கருப்புன்னு நீ தான் சொல்லுவேன். என்ன அப்படி சொல்ல. இப்ப மொபைல்ல எத்தனை கிராம்பா? மொபைல்லே கருப்பா தான் பாத்து. லைட்டிங் பிரச்சனை. சரியா? அதனாலதான். ஆனா சாரி சூப்பரா இருக்குது. சாரி நல்லா இருக்கு. ஓகேவா? பர்ஃபெக்ட்டா கிச்சன் அமைஞ்சிச்சு. ஃபங்க்ஷனுக்கு வந்து எந்த ஃபங்க்ஷனுக்கு போடணும் அப்படிங்கிறது வந்து அமைஞ்சிருக்கு. அதெல்லாம் இருக்குது. இவங்க ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது போட்டிருந்தது அது மாமியார் கூரை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு ஜாலியா வந்து கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அங்க போயிட்டு பர்த்டே ஃபங்க்ஷன் எப்படி நடக்குது பார்ப்போம். நம்மளோட அழகன் கமிங். எப்படி ரெடியா இருக்க? வாடா. அது ஏன் மூஞ்சில பவுடர் அடி எதுவும் பண்ணாம அப்படியே உட்காந்துக்கிறேன்? இயற்கையாவே கலர் வர வைக்கணுமா மூஞ்சில? எதுவும் இயற்கையெல்லாம் வராதுப்பா, சட்டில இருந்தாதான் அகப்பைக்கு வரும். என்ன பண்ணிட்டு பேகி பண்ணிட்டு போட்டுருக்கான். இன்னைக்கு தான் பாக்கிறதுக்கு நல்லா தெரியுறான். கேட்டா இல்லன்னா முன்னாடி வாங்குனது ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு தான் போடுறோம். இன்னைக்கு தான் போடுறேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா தான் இருக்கு. அது நம்ம ஃபைனல் அவுட்ஃபிட் காட்டிப்போம். சூப்பரா இருக்கு. இதுதான் நல்லா இருக்கு. டி-ஷர்ட் சொல்லுவாங்க 10 வாட்டி மேல போட்டுருப்பேன். நான் இது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம். ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே பயங்கரமா டைம் ஆகுது எங்களுக்கு. அப்படி இருந்தோம் பேபிமா வந்து காப்பி குடிக்கணும்,
டீ குடிக்கணும் காஃபி மட்டும் தான் குடிச்சேன். ஆனா இங்க பின்னாடி ஒரு இது போயினுக்குது பாருங்க, பந்தி போயினுக்குது. என்ன பந்தி? தந்தூரியா கிரில்லா? கிரில் ஏதாவது சாப்பிட்டுங்கிறாங்க. நீ பண்ண வேலை எல்லாரும் எங்கப்பா எனக்கு கிரில்லு? தந்தூரி தந்தூரி இல்ல, கிரில் தான். செம கவுச்சி அடிக்குது. நல்லா இருக்கும் இங்க, நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது இங்க சைதாப்பேட்டில். ஸோ நிறைய வாட்டி சாப்பிட்ருக்கோம். டக்குனு அங்கே ஞாபகம் வந்தோடனே பசி வந்துச்சு. எனக்கு பசி வந்தோன்னு ஓடி போய் வாங்கிக்கினேன், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஃபங்க்ஷனுக்கு குடும்பத்தோட கிளம்பிட்டோம். பட் ஆனா டைமுக்கு போகுமாங்கிறது எனக்கு தெரியல. இவங்க பண்றத பார்த்தா பயங்கர டிராபிக். இதுல வேற தின்னு வேற வருதுங்க. டிராபிக்னா நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு என்ன போட்டு டிராபிக் ரூல்ஸ். என்னது என்னது டிராபிக் ரூல்ஸ் சாப்பிடக்கூடாதுக்கா. வீட்டுல பருப்பு சோறு செஞ்ச நீனு கொஞ்சமாச்சு மிச்சம் இருந்ததா இல்லையா? இல்லையே. கிளம்பி வரும்போது பருப்பு சோறு தின்ட்டு வர வேண்டியது தானே எல்லாரும். பருப்பு சோறு மிச்சம் இல்லையே, எல்லாம் காலி. சரியான பசி ஃப்ரெண்ட்ஸ். அதனாலதான் சரி சாப்பிட்டுட்டே போலாம் அப்படின்ட்டு. யாரு நீனு? பேபி மா வந்து லிப்ஸ்டிக் கலைஞ்சிடும், மேக்கப் கலைஞ்சிடும். கவுச்சி அடிக்குது. வெளியில போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போதும் அரிசி பருப்பு சாதம் செஞ்சுட்டு அவங்க படுப்போம். நல்லா செய்யுது. சாப்பிடாட்டி போங்க. நல்லாதான் நல்லா இருந்தது இன்னைக்கு அரிசி பருப்பு சாதம். முழுசா தின்ட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? நல்லாதான் இருந்தது. டேஸ்டா இருந்ததா இல்லையா இன்னைக்கு? சரி இருக்குது, டேஸ்டா தான் இருக்குது. என்னோட லெக் பீஸ் எடுத்து என் கையில குடுத்துட்டு அதுக்கப்புறம் பேச சொல்லுங்க, பேசுனுங்கிறேன். எல்லாரும் நம்ம இங்க இருக்கணும், ஏன் நம்மளுக்கு லேட் ஆகுது அப்படின்ற விஷயத்த நான் சொல்லணும். அதுக்கு தான் வாங்க. இல்ல அவர் கூட அவரால்தான் நம்ம லேட்டுன்னு சொல்லணும்ல ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபேனை ஆஃப் பண்ணிட்டா எனக்கு கண்ணு தெரியலப்பா, நீ வேற ஏன்பா? எஸ் ஷர்லி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிலாவோட பர்த்டேக்காக தானே வந்திருக்கோம். சோ ஷீபா வீட்டுல வந்து நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க எல்லாரும் ரெடி ஆகி தான் உட்காந்துக்கிறோம். பாருங்க, ஒரு ஆளை மட்டும் காணும். யார் அந்த ஆள்? அவங்க வீட்டுக்கு அத்தான் தான். அத்தான் மட்டும் லேட் பண்ணுகிறாரு. அவர் இப்பதான் வந்தாரு ரெடி ஆயிட்டு இருக்காரு. யாரு? அத்தான். அதெல்லாம் நீ ஏன்பா சொல்ற? ஆக மொத்தத்துல லேட். உன்னை விட்டுருந்தா நேரத்துக்கு எவ்வளவு நேரம் ஆக்கிருப்ப தெரியுமா? அவரா இருந்ததுனால பரவாயில்ல, சட்டை போடுறதுக்கு வந்து நின்னுறாரு. சரி, நம்ம அங்க போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிலால மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க ரெண்டு பேரும் வந்து அன்எக்ஸ்பெக்டட் ட்வின்னிங்ல நின்னு இருக்கோம். மேட்சிங் மேட்ச் வளையல் மேட்சிங் மேட்ச், Dress மேட்சிங் மேட்ச் அப்படினு. ஓ, வளையலுமா? வளையல் மேட்ச் எல்லாமே மேட்சிங் மேட்ச். சரி சரி அப்படியே வந்து ட்யூனிங் பண்ணி இருக்கோம் நாங்க. ஸ்டார்ட். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். See you, bye. நீங்க ரெண்டு பேர் வரீங்க, உங்க பையன் கதறான். நானுன்ட்டு கண்டுக்கவே இல்ல. என்ன வார்த்தை சொன்னான்னு கேளு. பை. பத்தி மேரேஜ்ல மீட் பண்ணுவோம். சரியா? ட்ரீட் வேற லெவல்ல இருக்கணும். பொண்ணு கல்யாணத்துக்கு பின்ன வேற எதுக்கு? எனக்கு என்ன பண்றீட்டு கையில ஒரு கோக் பாட்டில். பை. ஓகே எல்லாருக்கும் பை गाइस. பை. தேகா பை. பைமா. ஓகே பை. பை கல்யாண பொண்ணே பை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா போயிட்டு வந்துட்டோம். மணி இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க போகும்போது எங்களுக்கு 2.25 மணி நேரம் ஆச்சு டிராபிக்ல மாட்டிக்கிட்டு. ஒரு வழியா போய் சேர்ந்துட்டோம். போயிட்டு ஃபங்க்ஷன்ல ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி வரும்போது ஜஸ்ட் 45 மினிட்ஸ்ல வந்துட்டோம். ஏன்னு கேட்டீங்கன்னா டிராபிக் எல்லாம் அடங்கின ஒன்னும் 11:40க்கு அங்க கிளம்பணும், 12:25க்கு இங்க வந்துட்டோம் நாங்க. ஸோ ரொம்ப ஜாலியா இருந்தது, நல்ல என்ஜாய்மெண்ட். இதுக்கப்புறம் நம்ம எகைன் எப்போ மீட் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த வாரமே மேரேஜ் நெக்ஸ்ட் வீக்லாம் இல்ல, நெக்ஸ்ட் வீக் நலங்கு 2 வாரம் இருக்குது. நலங்குல எல்லாம் மீட் பண்ணுவோம். ஓகே, அதை விட்டுட்டு மேரேஜ் வந்து மெயின் ஈவெண்ட், தட் மீன்ஸ் மெயின் மேரேஜ் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் வரும். ஸோ அப்ப ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா பேசிட்டு முடிச்சுட்டு வந்துட்டோம். ரொம்ப டயர்டா இருக்குது, நாங்களும் போய் ஜாலியா தூங்குறோம். ஓகே, குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, as well as உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியம் என்னவென்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.